பேசிக்கலி ஃபுட்பால் ஆட ஆரம்பிச்ச என்னெல்லாம் அவார்டு வின் பண்ண முடியுமோ, டீமும் சரி இண்டிவிஜுவல் அவார்டும் சரி எல்லாத்தையும் கடைசியா the flop signing of the season சொல்லிட்டு லூகா மாட்ரிச் போதான். ஏன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும். சும்மா ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ் வந்து பார்த்தாலுமே ஒரு எக்ஸைட்டிங்கா ஆக்குனார் ஃபுட்பால். மறுபடியும் மட்டும் இஸ் a one player football is to score in 5 different World Cup. வணக்கம் மக்களே, வெல்கம் டு a brand new episode of ஃபுட்பால் பேச்சு. இந்த வேர்ல்ட் கப் சீரிஸ் வந்து நான் பயங்கரமாவே போயிட்டு இருக்குது. முன்னாடி வந்து ஆல்ரெடி ஒரு 2-3 எபிசோட் ரிலீஸ் பண்ணிட்டோங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷா இந்த வேர்ல்ட் கப் பார்க்க வந்து எல்லாருக்குமே முதல்ல நான் நன்றி சொல்லிட்டு வாங்க ஜாலியா இந்த FIFA வேர்ல்ட் கப் இந்த ஃபுல் சீசனை வந்துட்டு ஃபுட்பால் பேச்சோட இணைஞ்சு ஒன்னாவே பார்ப்போங்க. ஸோ மறக்காம உங்க கடமைகளான லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போடுங்க. அப்பதான் என்னென்ன மேட்ச்ல என்னென்ன நடக்குதுன்ற எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு சிம்பிளிஃபைடா ஒரு வீடியோல சொல்லிட முடியும். அது மட்டும் இல்லாம வேர்ல்ட் கப் கிட்டவே வந்துருச்சுங்க, ரொம்ப கிட்ட வந்துருச்சு. அதனால வந்து இன்னும் எக்ஸைட்மெண்ட் கூட்டிட்டே போகுது. மறக்காம இந்த எபிசோட வந்துட்டு ஃபுல்லா பாருங்க. ஏன்னா வந்துட்டு சூப்பர் ஸ்டார்ஸ் 4 சூப்பர் ஸ்டார்ஸை பத்தி கம்ப்ளீட் டீட்டெயில் நம்ம பேச போறோம். ஜாலியா இருக்க போகுது எபிசோட். ஆமா இன்னைக்கு வந்து 4 ஜாம்பவான்ஸ் ஆஃப் ஃபுட்பால் அதை பத்தி வந்து பேச போறோம். ஏன்னா இந்த 4 ஜாம்பவான்ஸுமே வந்து இந்த வேர்ல்ட் கப்புக்கு ஒரு தனித்துவமான கான்ட்ரிபியூஷன் இந்த 4 பேருமே அவங்கவுங்க ஓன் வழியில வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தினா டிஸ்கஷன் தான் வந்து இன்னைக்கு வந்து வைக்க போறோம். பாஷை எங்க இருந்தே ஆரம்பிப்போம். இது முக்கியமா என்ன பார்க்கணும்னா, இது வந்துட்டு மைட் பி பொட்டென்ஷியலி இப்பயும் நாங்க அதான் சொல்றாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் ரொம்ப லெஜெண்ட்ஸா, இவனுங்க வந்து இன்னொரு சீசன் ஆடுவாங்களா வேர்ல்ட் கப்ல இல்லையான்றது என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பட் அதனால இப்போதைக்கு ஸ்பெகுலேட் பண்ற வரைக்கும், அதாவது தோராயமா சொல்லணும்னா இந்த ஒரு 4 சூப்பர் ஸ்டாரோட கடைசி வேர்ல்ட் கப்பா இருக்கலாம் அப்படின்னு நாங்க சொல்ல போறோம். அதுல வந்துட்டு ஃபர்ஸ்டே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஆளுங்க. ஃபுட்பால்னாலே வந்துட்டு இந்த 2 பேரை பத்தி தான் பெருசா பேசுவோம் இந்த ஜெனரேஷன்ல. அப்படியான வந்துட்டு நம்ம லியோனல் மெஸ்ஸி பத்தி தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அர்ஜென்டினாக்கு கேப்டனா இருக்கக்கூடிய லியோனல் மெஸ்ஸி அவரோட லாஸ்ட் வேர்ல்ட் கப்பா இருக்க வாய்ப்பு இருக்குது. சோ வந்துட்டு இவரோட லெகசி இந்த வேர்ல்ட் கப்ல மட்டும் எடுத்து பார்த்தோம்னா, ஜஸ்ட் சும்மா சொல்றேன்டா, ஒரு இத்தனை ஆடி இருக்காங்க. இது வரைக்கும் 5 வேர்ல்ட் கப் ஆடி இருக்காரு. அதுல 26 மேட்ச் ஆடி இருக்காரு, விச் இஸ் ஆல் டைம் ரெக்கார்ட். அதாவது வேர்ல்ட் கப்ல வந்து 26 மேட்ச் வந்துட்டு யாரும் பெருசா ஆடினது இல்லை போல இருக்கு. ஸோ அதுவே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஸ்டார்ட். நம்ம என்ன கொடுத்து வச்சிருக்கோம்னா, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்றவங்க, அப்புறமா இந்த மாதிரி பெஸ்ட் இந்த கேம்லயே இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம அவங்களோட பிரைம்ல பிளஸ் அவங்களோட இப்ப ஆடுற வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுவே ஒரு வரப்பிரசாதம் நான் சொல்லுவேன். ஆக்சுவலா சொல்ல போனோம்னா ஸோ வந்து அதான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்ட் சொல்லணும்னா 26 மேட்சஸ் ஆல் டைம் ரெக்கார்ட்ஸ். அது மட்டும் இல்லாம அதுல வந்துட்டு 13 கோல்ஸ் அண்ட் 8 அசிஸ்ட். ஸோ வந்து இந்த 26 மேட்சஸ்ல 21 கோல் கான்ட்ரிபியூஷன் இந்த வேர்ல்ட் கப்ல. அது ஸோ வந்து இது வந்து பேசிக் ஸ்டார்ட். இது இல்லாம எல்லாருக்கும் தெரியும் 2014ல வந்துட்டு அர்ஜென்டினா வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் வரைக்கும் கூட்டு போனாரு மெஸ்ஸி தான். அப்புறமா அந்த ஃபைனல்ஸ்ல அன்பார்ச்சுனேட்லி ஜெர்மனியோட தோத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவரோட ரிடம்ஷன் ஆர்க் ஆரம்பிச்சு ஒரு வேர்ல்ட் கப்ல இருந்து நான் அர்ஜென்டினா ஸ்குவாட்ல இருந்து ரிட்டையர் ஆகிறேன்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆயிட்டு மறுபடியும் வந்துட்டு அர்ஜென்டினா ஸ்குவாடுக்குள்ள வந்து 2022 வேர்ல்ட் கப்ல வந்துட்டு எல்லாருமே அவங்களுக்காக மெஸ்ஸிக்காக நான் உயிரை கொடுத்து ஆட வேண்டாம்னு சொல்லி ஆடி உசுர கொடுப்போம்ல. கேட்டல பார்த்தல 2022 வேர்ல்ட் கப் ஜெயிச்சது மட்டும் இல்லாம 2 வேர்ல்ட் கப் கோல்டன் பால் அவார்ட்ஸ் வச்சிருக்காரு. அதாவது பெஸ்ட் பிளேயர் இந்த டோர்னமெண்ட், அதாவது 2 வாட்டி வின் பண்ணிருக்காரு. சோ வேர்ல்ட் கப்ல வந்து இவரோட பேர் வந்து சிமெண்டட்னே சொல்லலாம். ஓட யார் பார்த்து தெரியும். ஐ மீன் 2022 வந்து பினக்கல். அது எங்கேயோ ஒரு இன்டர்வியூல கூட நான் ரீசெண்டா படிச்சேன், அது உண்மையான்னு தெரியல. ஏதோ ஒரு கேம்ல வந்து பிரான்ஸோ இல்ல நெதர்லாண்ட்ஸ் கேம்லயோ நினைக்கிறேன், மெஸ்ஸி வந்து அந்த ஆப்போசிஷன் ஒரு ஈக்குவலைசர் கோல் போடும்போது ஒருவேளை நம்மளது மறுபடியும் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனைக்கு அப்புறம் வந்து இல்லடா இது வந்து உன்னால முடியும், இது வந்து நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னு மறுபடியும் ரைஸ் அப் ஆகி மெஸ்ஸி வந்து அந்த வேர்ல்ட் கப்ல அந்த கேம் ஸ்பெசிபிக்லி ப்ரோக்ரஸ் ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு இன்டர்வியூல, அது யாரும் சும்மா போட்டிருக்காங்களா இல்லை உண்மையானு தெரியல. பட் லுக்கிங் அட் இட் அகேன் அந்த வேர்ல்ட் கப் வாஸ் த பினக்கல். ஏன்னு கேட்டா ஒரு பயங்கரமான ப்ரெஷர். லைக் டியேகோ மாரடோனா மாதிரி ஒரு ஆள் வந்து அதே நாட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி வின் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் மெஸ்ஸி மாதிரி ஒருத்தர் வந்து ஓகே இப்போ ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டாங்க, இப்போ அந்த எக்ஸாம்பிள் நம்ம வந்து மேட்ச் ஆச்சு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்சேன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து மெஸ்ஸி மாதிரி ஒரு பிளேயர் மேல வைக்கப்பட்டு
ஒருவேளை நடக்காம போயிருமோ, ஏன்னா நம்ம நிறைய ஃபுட்பாலர் பார்த்திருக்கோம். மிகப்பெரிய லெஜெண்டரி ஃபுட்பாலர்ஸ்லாம் வேர்ல்ட் கப் ஜெயிக்காமயே அவங்க வேர்ல்ட் கப் அவங்களோட கரியர் எல்லாத்தையுமே முடிச்சிருக்காங்க. சோ அது மாதிரி மெஸ்ஸிக்கும் ஆயிருமோ அப்படின்னு நம்ம யோசனையிலே இருக்கும்போது, அந்த லாஸ்ட் வேர்ல்ட் கப் ஃபைனல்லாம் ஒரு லெஜெண்டரி வேர்ல்ட் கப் ஃபைனல் கேம் அந்த மாதிரி ஒரு கேம்லாம். அதுக்கப்புறம் அந்த ட்ரோஃபி வந்து தூக்கி அப்பாடா நம்ம வேர்ல்ட் கப் எடுத்தாச்சுடா அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்ல. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அந்த ஒரு ப்ரெஷர் அது வந்து தலையில இருந்து எடுத்து வச்ச மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்கு. சோ இந்த வேர்ல்ட் கப்னு எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் இல்லாம ஆடுற மெஸ்ஸி வந்து இன்னும் அதிகமா நம்ம எதிர்பார்க்கலாம்னு ஒரு இது இருக்குது. அப்பாடா ப்ரெஷர் இல்ல, இனிமேல் நான் எப்படி ஆடினாலும் வந்து நான் பெஸ்ட் தான்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் இல்லாம ஆடுறது ஒரு புதுவிதமான ஒரு ஃபீலிங்கா இருக்காது. ஆமா, நீ கேட்ட நல்ல கேள்வி. ஏன்னா வந்துட்டு போன வாட்டியா வேர்ல்ட் கப் ஜெயிச்ச அப்புறமாவே எல்லாரும் சொன்னாங்க மெஸ்ஸி ஹஸ் கம்ப்ளீட்டட் ஃபுட்பால்னே சொன்னாங்க. ஸோ பேசிக்லி ஃபுட்பால் ஆட ஆரம்பிச்ச என்னெல்லாம் அவார்டு வின் பண்ண முடியுமோ, டீமும் சரி இண்டிவிஜுவல் அவார்டும் சரி எல்லாத்தையும் வாங்கியாச்சு. கடைசியா ஒரே ஒரு அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ல வந்து ஒரே ஒரு ஸ்டோன் தான் பாக்கி இருந்துச்சு. அந்த ஸ்டோன் தான் வந்து வேர்ல்ட் கப். அதையும் வந்துட்டு அவர் ஜெயிச்சிட்டாரு. ஸோ இதுக்கப்புறமா பெருசா ஜெயிக்க வேண்டியது எதுவுமே இல்லை. ஸோ அதனாலேயே ப்ரெஷர் போயிடுச்சு. பட் இதுவே நம்ம பார்த்தோம்னா அந்த கோப்பா அமெரிக்கா ஒரு வாட்டி ஜெயிச்ச அப்புறமா மறுபடியும் 2வது வாட்டி ஜெயிக்கிறது வந்து எவ்வளவு போராடி உண்மையிலேயே ஜெயிக்கணும்னு ஆடினாரு. அந்த மாதிரி தான் வேர்ல்ட் கப்பையும் வந்து மறுபடியும் ஜெயிக்கணும்னு ஆடுவாரு. பட் ஐ ஃபீல் இந்த வாட்டி என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அர்ஜென்டினா டீமுக்கே, எஸ்பெஷலி மெக்சிகோ சொல்லணும்னா, இந்த வாட்டி அமெரிக்கால நடக்குது, இங்க நார்த் அமெரிக்கால. ஸோ வந்துட்டு அர்ஜென்டினா வந்து சவுத் அமெரிக்கான்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ வந்து அவங்களோட ஹோம் ஃபேன் பேஸ் டிராவல் பண்ணி இந்த மேட்சை பாக்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமா பிளஸ் நிறைய பேர் வருவாங்க. போன வாட்டி வந்து கொஞ்சம் மிடில் ஈஸ்ட் நடந்தது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இங்க ஃபேன்ஸ் வரது, ஹோம் ஃபேன்ஸ் வரதுக்கு. ஸோ ஐ ஃபீல் இந்த வாட்டி வந்து க்ரௌட் சப்போர்ட் இன்னுமே அதிகமாவே இருக்கும் மெஸ்ஸிக்கு வேற. எஸ்பெஷலி அமெரிக்கால வந்து மெஸ்ஸியோட ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா அவர் எம்எல்எஸ்ல தான் ஆடுறாரு. ஸோ இவ்வளோ ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கிறப்ப ஐ ஃபீல் இன்னும் ஒரு ஜோஷ், ஒரு எந்து, இன்னும் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஐ ஃபீல் இந்த வாட்டி இன்னமும் பெட்டரா ஆடுவாரா. பட் நான் ஒரு கேள்வி உன்ட்டு கேட்கணும். இப்போ என்னன்னா, நம்ம யூஸ்வலா மெஸ்ஸி வந்து இந்த மாதிரி ஹம்பிளான ஒரு பர்சனு, இந்த மாதிரி எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னு பார்த்த ஒரு மெஸ்ஸி வெர்ஷனை விட்டு அந்த வெர்ஷனை முடிச்சுட்டு 2022 வேர்ல்ட் கப் நம்ம ஒரு வேற சைட பார்த்தோம். கே பாஸ்டா மூமெண்ட்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுங்க. அந்த வந்து அந்த இன்டர்வியூல வந்துட்டு ஒருத்தரை போட்டு திட்டுறது, அப்புறம் caliente por el final. ¿Qué mira, bobo? ¿Qué mira, bobo? Anda para allá, bobo. Anda para allá. Tranquilo. அப்புறமா வந்துட்டு லூயி வான்கால் முன்னாடி ஒரு செலிப்ரேஷனை போடுறது, எல்லாருக்குமே எதனால அவர் பண்ணாருன்றது வேற விஷயம். பட் அந்த ஒரு டிஃப்ரெண்ட் சைட் ஆஃப் மெஸ்ஸி வந்துட்டு இந்த அந்த டோர்னமெண்ட்ல பார்க்க முடியுது. ஸோ நான் என்ன கேட்கறேன்னா, அந்த மாதிரி ஒரு ஹம்பிளா இருக்க மெஸ்ஸியே வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவோமா, இல்லைன்னா இந்த மாதிரி என்ன சொல்றது ரவுடிசம் பண்ற மெஸ்ஸிய வந்துட்டு பெட்டரா இருக்குமான்னு நினைக்கிறேன் இந்த டோர்னமெண்ட். அதாவது ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒரு தனித்துவமான ஒரு கேரக்டர் ட்ரைட் இருக்கு. அதாவது நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட்ல வந்து கம்பேர் பண்ணி பேசணும்னு வையேன், நீ வந்து ராகுல் டிராவிட் வந்து எப்பவுமே அமைதியா தான் இருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் நான் இப்படிதான்டா, நான் எவனுக்காக நான் வந்து மாற மாட்டேன், நான் இப்படியா இருந்தா தான் என்னோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா விராட் கோலி எடுத்தீங்கன்னா அவனுக்கு அக்ரஷன் தான் வேணும். அவனை பயங்கரமா ரயில் அப் பண்ணாதான் அவனோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வெளியே வரும். மெஸ்ஸி வந்து எப்பவுமே, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், மைக்கேல் ஜார்டன் பத்தி எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னா, மைக்கேல் ஜார்டன் வந்து எல்லா ஆப்போசிஷன் பிளேயர்ஸும் அவனை பயங்கரமா ப்ரோவோக் பண்ணுவாங்க, பயங்கரமா அடியெல்லாம் பண்ணுவாங்க அந்த கேமுக்குள்ளார. ஆனா அவன் எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டான். அவன் பாட்டுக்கு அவன் கேம்ல வந்துட்டு நான் தாண்டா கிங்குன்னு காமிச்சிட்டு போயிடுவான். மெஸ்ஸியும் எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படிதான். அவனோட எப்படி இருந்தாலும் குவையட்டா, நான் இப்படி தாண்டா, நான் இப்படி இருந்தா தான் என்னோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வரும், நான் இப்படியே இருந்துக்கிறேன், எனக்கு தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன்ல, நான் எதுக்கு ரயிலப்பாயி இன்னொருத்தவன் கேட்கற ஒரு விஷயத்துக்கெல்லாம் திருப்பி பேசி சண்டை போட்டு அதை பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மெஸ்ஸி வந்து இருப்பான் தான் எனக்கு வந்து தோணுது. நம்ம மெஸ்ஸி அப்படிதான் பார்த்திருக்கோம். நான் வந்து அந்த ஒரு வேர்ல்ட் கப்ல மட்டும் தான் பார்த்தோம். பயங்கரமா கோவம் வந்து திருப்பி பேசி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல போய் அது இதையும் நானும் பார்த்ததே இல்லை மெஸ்ஸியை. இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சுது. பட் இந்த வேர்ல்ட் கப் எஸ்பெஷலி வந்து ஒரு ஒரு கம்பேரிசன் பண்ணி பேசணும்னா, அந்த எல்லாருமே NFL பார்ப்பாங்களான்னு தெரியல. அந்த NFLல வந்து குவார்டர் பேக்னு ஒரு பொசிஷன் இருக்கு. அந்த குவார்டர் பேக் பொசிஷன் வந்து எப்பவுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பொசிஷன். அவங்களுக்கு தான் ஏகப்பட்ட பணம், எல்லாமே கண்டமேனிக்கின் சேலரி எல்லாமே வரும். ஆனாலும் நீ அதை ஃபுட்பாலிங் டேர்ம்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, மெஸ்ஸி வந்து பயங்கர ஹைலைட்டா, மெஸ்ஸி தாண்டா கோல் போடணும், மெஸ்ஸி தாண்டா இதை பண்ணும். எனக்கு என்னமோ இந்த வேர்ல்ட் கப்ல மெஸ்ஸி கொஞ்சம் பேக் ஸ்டெப் எடுத்து மத்தவங்க எல்லாத்தையும் கேமுக்குள்ள கொண்டு வந்துட்டு மெஸ்ஸி வந்து அந்த சைலண்ட் கண்ட்ரோலரா மாறிடுவாரோன்னு எனக்கு ஒரு யோசனையாவே இருக்கு அந்த NFL நடக்கிற மாதிரி.
இல்ல உனக்கு எப்படி இதுக்கு இன்னுமே மெஸ்ஸி தான் ஃபோர் ஃப்ரண்ட்ல போய் நின்னு கோலும் அதான் போடணும், அசிஸ்டும் மெஸ்ஸி தான் போடணும் அந்த மாதிரி இருக்குமா? இந்த மாதிரி ஒரு பேக் ஸ்டெப் எடுத்து இல்ல மீதி 10 பேரையும் கொண்டு வந்துட்டு ஆட வைப்பாருங்கிற மாதிரி தெரியுதா? இல்ல அதுதான் நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட். அதே தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப சிமிலரா இருக்கும். போன வேர்ல்ட் கப்ப பார்த்தோம்னா அவர் இன்னும் ஃபுல் கேம் ஓடிட்டு இருக்கிற மாதிரியும் இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஆஸ் யூஷுவல் மெஸ்ஸி எப்படி ஆடுவாரோ அந்த மாதிரி அவரோட ஃப்ரீ ரோல் தான். அவருக்கு வந்து பொசிஷன்லாம் கிடையாது, ஸ்ட்ரைக்கர் ரைட் விங்லாம் கிடையாது. எங்கேயோ ஃபார்வர்ட் ஆஃப் த பிட்ச்ல இருப்பாரு, ஸ்கேன் பண்ணிட்டு அவர் வேலையை பண்ணுவாரு. ரன்னர்ஸ் ஆப்வியஸ்லி லட்டோரோவா இருக்கட்டும், இல்ல வேற ஜூலியன் ஆல்வரஸா இருக்கட்டும், இவங்களாம் தான் இந்த ஹை பிரைஸ் ஆர் என்ன ரன்னிங் வேலை எல்லாம் பண்ண போறது. இந்த வாட்டி கொஞ்சம் டிமாரியா இல்ல, மத்தபடி இவர் தான் வந்துட்டு மத்த பால் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இவரோட ஃப்ரீ கேம் தான் ஆட போறாங்க. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த வாட்டி டோர்னமெண்ட்லயே ஃபுல் 90 மினிட்ஸ் கண்டிப்பா மெஸ்ஸி ஆடுவார். இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்றதெல்லாம் இருக்காது. ஏன்னா ஐ ஃபீல் இல் பிளே an important ரோல் இந்த டைமும். ஸோ ஐ ஃபீல் தி என்டையர் 90 மினிட்ஸ் ஆடுவார்ன்றது என்னோட ப்ரெடிக்ஷன் ஃபார் திஸ் அர்ஜென்டினா டீம் இந்த வேர்ல்ட் கப்ல. அதான்டா பட் இந்த வார்ம் அப் இதுதாங்க கேம்ஸ் எல்லாம் வந்து பெஞ்ச்ல தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அதான் தெரியல. நீ சொன்ன மாதிரி 90 மினிட்ஸுக்கு ஃபிட்டா இந்த வெயில்ல இந்த கொளுத்துற ஹீட்ல வேர்ல்ட் கப்லாம் வந்துருச்சுன்னா எங்க ஆளு பாரு இறங்கி வந்து டான் காமிப்பாரு. கண்டிப்பா வந்துட்டு ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். பட் அடுத்தது அப்படியே நம்ம ஜம்ப் பண்ணோம்னா, அவரோட அப்படியே காம்படிட்டர் லைக் ஃபார் லைக் வந்துட்டு அடிச்சுக்கிறதுக்கு இவ்வளவு வருஷமா போட்டி போட்டு ஒண்ணுக்குன்னு ஒருத்தர் வந்து அப்லிஃப்ட் பண்ணாங்கடா இந்த டோர்னமெண்ட், ஐ மீன் இந்த காம்படிஷனால. அதனாலயே வந்துட்டு இந்த ரைவல்ரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவரோட முக்கியமான ஒரு காம்படிஷனான கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஃபார் போர்ச்சுகல், இவரோட கடைசி வேர்ல்ட் கப்பா இருக்கலாங்க இது. இதுவுமே வந்துட்டு 41 இயர்ஸ் ஆகுது இந்த வேர்ல்ட் கப் போறப்ப. அதுலயும் வந்துட்டு ஒரு 1000 கோல்ஸ் சேஸ் பண்ணி ஒரு பீக் ஃபார்ம்ல தான் இருக்கிறாரு அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்லி அப்படிதான் இருக்குது. பட் அகைன் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் பார்த்தோம்னா பர்ஃபார்மன்ஸ் டிராப் நிறைய பேர் சொல்றாங்க. பட் என்னதான் இருந்தாலும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஃபேக்டர்ன்றத இந்த போர்ச்சுகல் டீம்ல இருந்து எடுக்கவே முடியாதுங்க. இந்த போர்ச்சுகல் டீமை மேப்ல பெருசா போட்டது வந்து ரொனால்டோ, அது டவுட்டே இல்லை. பட் அகைன் இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோவும் 5 வேர்ல்ட் கப் ஆடிருக்காரு இதுக்கு முன்னாடி. 22 மேட்ச், 8 கோல்ஸ் அண்ட் 2 அசிஸ்ட். ஆப்வியஸா இப்ப நீங்க வந்து ஹெட் டு ஹெட் மெஸ்ஸி வர்சஸ் ரொனால்டோன்னு பார்த்தோன்னா இந்த ஸ்டாட்ஸ் அவ்வளவு இம்ப்ரெசிவா இருக்காதுங்க. என்ன வெறும் 8 கோல் தான் போட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ அகைன் அதுதான் சொல்றேன், அது அவரோட முக்கியமான ஒரு மிஸ்ஸிங் ஃபேக்டர் வந்து இந்த போர்ச்சுகல் டீமை வச்சுட்டு ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறது தான். ஏன்னா யூரோ ஜெயிச்சாச்சு, இப்ப ரீசெண்டா நடந்த இன்னொரு கப் காம்படிஷன் ஜெயிச்சாச்சு. அகைன் கமிங் டு தி வேர்ல்ட் கப், இதுதான் அவரோட பிகெஸ்ட் ப்ராப்ளம். ஆனா வந்து இன்டர்வியூல எல்லாம் கேட்டா இந்த மாதிரி சின்ன டோர்னமெண்ட் எல்லாம் ஜெயிச்சு நான் பெருமைப்பட விரும்பல அப்படின்லாம் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. பட் உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் தெரியும் அந்த டோர்னமெண்ட் அவரும் ஜெயிக்கும், மெஸ்ஸி ஜெயிச்சிட்டாரு, நானும் ஜெயிக்கணும்ன்ற ஒரு வெறி கண்டிப்பா இருக்கும். அது எப்படி இல்லாம இருக்கும்? பட் அவரோட பெஸ்ட் பினிஷ் இது வரைக்கும் வந்துட்டு செமிஃபைனல்ஸ் இன் 2006 லாங் பேக். அதுக்கப்புறம் 2022 நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த மொராக்கோட தோத்து போன அப்புறமா அவர் எழுதிட்டே வெளில போயிட்டாரு இந்த டனல்ல. அதோட நம்ம நினைச்சோம் இதுதான் கடைசி வேர்ல்ட் கப்பா இருக்கும்ட்டு. பட் இல்ல, நான் அப்படியே கம்பேக் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்ட் கப் ஸ்பெசிஃபிக்கா வந்திருக்காரு. அண்ட் நாட் ஜஸ்ட் தட், இவர் மட்டும் தான் இஸ் த ஒன்லி பிளேயர் இன் ஃபுட்பால் ஹிஸ்டரி டு ஸ்கோர் இன் 5 டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் கப். ஸோ இவருக்கும் ஒரு பயங்கரமான இண்டிவிஜுவல் ஸ்டாட் இருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் சொல்றப்ப ஐ ஃபீல் ஆஃப்கோர்ஸ் வேர்ல்ட் கப்ல ஒரு ப்ராமினன்ட் ஃபிகரா கிறிஸ்டியானோ எப்பவுமே இருந்தது இல்லை. ஸோ இந்த வேர்ல்ட் கப்ல என்ன எதிர்பார்க்கலாம்? வாட் ஆர் யுவர் தாட்ஸ் அஸ் ஆஃப் ரொனால்டோ இந்த வேர்ல்ட் கப் லெகசி? ஆமாண்டா, நான் என்னெல்லாம் நான் மெஸ்ஸிக்கு நான் சொன்னனோ அது எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஃபார் ரொனால்டோ. ஏற்கனவே போர்ச்சுகல் வேர்ல்ட் கப்ல ஜெயிச்சது கிடையாது. ஸோ ரொனால்டோ வந்து ஒரு கன்சிஸ்டண்டா போர்ச்சுகல்ல வந்து மேப்ல வச்சது வந்து ரொனால்டோ. அது வரைக்கும் வந்து எஸ் தேவர் மெனி குட் பிளேயர்ஸ், முன்னாடி பிளேயர்ஸ் நல்லவங்க இல்லைன்னா நம்ம ஏற்காந்து கூட சொல்ல முடியாது. நிறைய இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் எல்லாமே வந்து இருந்திருக்காங்க போர்ச்சுகல்ல. பட் கன்சிஸ்டன்டான பர்ஃபார்மன்சஸ் இருந்ததே கிடையாது. ஒரு மேப்ல வந்து போர்ச்சுகலும் ஒரு கன்சிஸ்டன்டான சேலஞ்ச் பண்ற ஒரு டீம்டான்ட்டுலாம் நம்ம வந்து எப்பவுமே ரொனால்டோ வரதுக்கு முன்னாடி நம்ம சொன்னதே கிடையாது. ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர் ரொனால்டோ வந்து அந்த ஒரு கண்ட்ரி அந்த ஸ்டேட்ல வச்சது. நம்ம போன வீடியோல பண்ணதுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே கீழே வந்து ரொனால்டோ தான் பெரிய பிரச்சனை, நீங்க என்ன இப்படி பேசுறீங்க, ரொனால்டோ டீம்ல இருந்தாதான் வந்து அந்த டீம் வந்து பர்ஃபார்மே பண்ணாது அப்படின்ட்டு எல்லாம் வந்து காமெண்ட்ஸ்ல வந்து போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் வந்து நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணிட்டு ஒரே ஒரு தான் கேட்டேன். அவங்க எடுத்து வச்சிருக்கிற ஸ்குவாட்ல, அவங்க எடுத்து வச்சிருக்கிற அட்டாக்கர்ஸ்ல, எடுத்து வச்சிருக்கிறதுலே இல்ல, அவங்க கண்ட்ரியிலே இருக்கிற அட்டாக்கர்ஸ்ல ரொனால்டோவை தவிர அதிகமா பினிஷிங் பண்ணக்கூடிய அபிலிட்டி யாருக்குமே கிடையாது. அன்பார்ச்சுனேட்லி அதுதான் உண்மை. நீங்க வந்து இல்லடா, அன்பார்ச்சுனேட்லி தான். ஏன் தெரியுமா அன்பார்ச்சுனேட்லி? எடுத்து வச்சிருக்க ஸ்குவாட்ல ரொனால்டோ தான் பெஸ்ட். நீ அவனை தவிர பினிஷிங் யாருமே கிடையாது. நீ அவன் கண்ட்ரியிலே எடுத்து போட்ட யாருமே கிடையாது. நீ என்ன பண்ணுவ?
ரொனால்டோவா தான் நிக்கணும், ரொனால்டோவா தான் பினிஷ் பண்ணி ஆகணும் சான்சஸ். அப்படி இல்லையா, நான் ஏற்கனவே போன வீடியோல சொன்ன மாதிரி தான், ப்ரூனோ வந்து அடிக்கணும், விட்டீனியா கோல் போடணும், ஜாவ் நெவஸ் கோல் போடணும். மீதி இருக்கிற அட்டாக்கர்ஸ்னால போட முடியாது. நீ என்ன பண்ண முடியும்? ரொனால்டோவா தான் நீ வச்சு ஆடணும், நீ ரொனால்டோ தான் வச்சு ஆடணும். மெஸ்ஸியை பத்தி நான் சொல்லியிருந்தேன், மெஸ்ஸி பேக் ஸ்டெப் எடுத்துட்டு ஆடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ரொனால்டோ கம்ப்ளீட்லி ஆப்போசிட். ஹி ஹேஸ் டு டேக் த ஃபார்வர்ட் திங். நான் நின்னு பண்ணி கொடுக்கறேன்டா, இதுதான்டா லாஸ்ட் ஆப்ஷன் எனக்குன்னு ஒண்ணு ரொனால்டோக்கு தெரியணும். ரெண்டாவது, ரொனால்டோ வந்து எல்லாருமே அந்த வீடியோ சொன்னது வந்து ஓரளவுக்கு வந்து ஒத்துக்கலாம். செல்ஃபிஷா இல்லாம எனக்கு வந்து கோல் போடணுங்கிற அவசியம் கிடையாது, எனக்கு என் நாட்டை நான் ஜெயிக்க வைக்கணும், ஆனா நான் வந்து முன்னின்னு நான் ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டியோட வந்து அண்ணன் வந்தே ஆகணும். இந்த வேர்ல்ட் கப்ல வந்து டிஃபென்ஸ் செம்மையா இருக்கு, மிட்ஃபீல்டு செம்மையா இருக்கு. இவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை அந்த அட்டாக் தான். இப்ப மெஸ்ஸி வந்து நினைச்சிருந்தா ஐயோ கொஞ்சம் டிராப் ஆஃப் ஆயிரலாம் நினைச்சிருந்தா 2022 வேர்ல்ட் கப் வின் கிடைச்சிருக்காது. இப்போ ரொனால்டோ அந்த மென்டாலிட்டியோட வந்து நான் இருக்கேன்டா, என்னைய நம்பி கொடுங்க, நான் ஜெயிச்சு கொடுக்கறேன்னு ஒரு மென்டாலிட்டியோட வந்தாருன்னா கண்டிப்பா வேர்ல்ட் கப்பை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். எக்காரணத்தை கொண்டு டிராப் ஆஃப் இருக்கவே கூடாது. யூ பிளே ஃபார் யுவர் செல்ஃப், பட் யூ ஆல்சோ பிளே ஃபார் த டீம். இப்ப வந்து இந்த 2-3 இப்ப இந்த கேம்லாம் நடக்குது, வார்ம் அப் கேம்ஸ் எல்லாம், அதுல வந்து நானே பாக்குறேன், நானே போன வீடியோ தான் சொன்னேன், ரொனால்டோ தாண்டா அந்த டீமை தூக்கி கொண்டு நிப்பாட்டணும்ட்டு. ஆனா ஒரு 2-3 இன்ஸ்டன்ஸ்ல தம்பி நீங்க வந்து கரெக்டான பாஸை சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்ணா நல்லா இருந்திருக்குமேயா அப்படின்னு எனக்கே வந்து பார்க்கும்போது தோணுது. ஏப்பா இப்படி பண்ற? ஒரு த்ரூ பாஸ்ல ப்ரூனோக்கு போட்டுதான் ப்ரூனோ பினிஷ் பண்ணிருப்பான். அந்த மாதிரி சான்ஸ் எல்லாமே வந்து கிடைக்குது. சோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது வந்து அண்ணா நாங்க எல்லாருமே சேர்ந்து உனக்கு வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கோம், நீ வேணப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு வந்து ஒரு யோசனையும் நம்மளுக்கு வரத்தான் செய்யுது. அது எங்க அண்ணனுக்கு ஒண்ணா என் அண்ணன் அடிப்பண்டா. கேட்டல பார்த்தல நீயும் பண்ண முடியாது. அதனால மெஸ்ஸி 22 வந்த மாதிரி ரொனால்டோ இந்த வேர்ல்ட் கப்ல வரணும். வந்து எந்த சான்ஸ் எல்லாம் கிடைக்குதோ டம்முன்னு பினிஷ் பண்ணணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இதுல ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. நீ சொன்ன ஒரு இதுதான், இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 5 வேர்ல்ட் கப் ஆடி இருக்காரு. ஆனா ஒரு வேர்ல்ட் கப்ல ரொனால்டோ ஸ்டாண்ட் அவுட்டா நிக்கிறாரான்னு கேட்டா நம்ம சொல்ல முடியாது. மெஸ்ஸி ஸ்டாண்ட் அவுட்டா 2020 வேர்ல்ட் கப்ல நின்னாரு, காம்ஸ்டர் நான் ஸ்டாண்ட் அவுட்டா இருக்கிறேன் பாரு, நான் வேர்ல்ட் கப்பை வாங்கி கொடுத்தேன். இப்ப எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க, அண்ணா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இன்னும் பண்ணல, பண்ணணும், இந்த வேர்ல்ட் கப்ல பண்ணணும், எல்லாரு கூடயும் சேர்ந்து நேரம் வந்துருச்சு. இந்த வாட்டி கண்டிப்பா பண்ணிடுவாரு. பட் நான் என்ன அதான் சொல்றேன்னா, இப்ப நீ சொன்ன பாயிண்ட்ஸ்ல ரீட்ரேட் பண்றோம்னா கண்டிப்பா இந்த வேர்ல்ட் கப்ல கண்டிப்பா அவரோட கொஞ்சம் இந்த ஈகோவை டிராப் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ கிக்கை நான் தான் எடுப்பேன், என் ஸ்டான்ஸ்ல நின்று நான் எடுப்பேன்றேன். வேணாம், நிறைய பார்த்தாச்சு. இப்ப ரீசெண்டா அந்த ஃப்ரீ கிக் எல்லாம் முடிஞ்சிருச்சு அவருக்கு. அந்த முன்னாடி அந்த ஸ்பெயினோட 3-3 கோல் அடிச்சது அதெல்லாம் வேற ரொனால்டோ. இப்ப வந்து வேற மாதிரி இருக்கிறாரு. ஆப்வியஸ்லி அடாப்ட் ஆயிட்டு அடுத்தடுத்த ஃபார்ம் எடுத்துட்டு போகணும். ஸோ அந்த ஃப்ரீ கிக் எடுக்கிறது விட்டுட்டு ட்ரிபிள் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரிபிளிங் வரல இப்ப முன்னாடி மாதிரி இல்ல ஆப்வியஸ்லி. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு யங் ஃபீட்லாம் இல்ல. ஸோ இந்த ட்ரிபிளிங்லாம் வரதை விட்டு ஒரு ப்ராப்பர் போச்சரா நான் அப்பயே அந்த பொசிஷன்ல கரெக்டா நிப்பண்டா, எனக்கு ஓடணும்னு அவசியம் இல்ல, ட்ரிபிள் பண்ணணும்னு அவசியம் இல்ல. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மிட்ஃபீல்டர்ஸ் இருக்கானுங்க என்கிட்ட, விங்கர்ஸும் இருக்கிறாங்க. எனக்கு பால் ஃபீட் எப்படியாச்சும் வந்துடும். நான் பொசிஷன்ல போய் த்ரெட்டா கரெக்டா அந்த எங்கெல்லாம் இருக்கணுமோ அந்த டி பாக்ஸ்க்குள்ள அந்த பொசிஷன்ல கரெக்டான டைம்ல இருப்பேன். ஏரியல் த்ரெட்டா அதுக்கும் நான் இருப்பேன். இந்த மாதிரி நினைச்சு ஆடினா பிளஸ் பாசிங்லாம் நல்லா ஆடினா சூப்பர் ஆடுவாரு. ஆனா நான் வந்து பாசிங் பெருசா குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த நேஷன்ஸ் லீக் ஃபைனல் ஆடுறப்ப ரொனால்டோ சூப்பராகவே பாசிங் பண்ணி ஆடினாரு. அவர் தான் இம்பார்ட்டன்ட் கோலா போட்டாரு. ஸோ ஐ ஃபீல் அதே மாதிரி வந்துட்டு இப்ப அந்த வெறும் போச்சர் டைப் ஸ்ட்ரைக்கரா ஆடினார்னா he will do his job, அவ்வளவுதான். மத்தபடி ரொம்ப இன்வால்வ்டா அந்த டீம்ல வரணும்னு அவசியம் இல்ல. அவசியம் இல்லைன்னு இல்லடா, எனக்கு தெரிஞ்சு பண்ணவும் முடியாது. ஓகேவா? ஆப்வியஸ்லி ஏஜ் கேச்சஸ் அப் வித் எவ்ரிஒன். 41 வயசுல எந்த ஃபுட்பாலர்னாலையும் ஓடி போய் பிரஸ் பண்ணி பால வின் பண்ணி கோல் போட் அதெல்லாம் நடக்காது. ஓகேவா? சோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ரொனால்டோவுக்காக மீதி 10 பேர் ஆடப்போறாங்க. நான் தலைவா, நாங்க பால வாங்கி கொடுக்குறோம், உன்னோட ஒரே வேலை பினிஷ் பண்ணி கோலை வாங்கி கொடுக்குறது. நீ ஹெடர்ல அடிப்பியோ, கால் அடிப்பியோ, லெஃப்ட் ஃபுட்ல அடிப்பியோ, எப்படி வேணாலும் அடிச்சுக்கோ, ஆனா நீ கோலை போடணும், நாங்க உங்களுக்கு செட் பண்ணி கொடுப்போம், நீ கோலை மிஸ் பண்ணாம நீ கோல் அடிச்சுனாலே போதும் தலைவான் தான் எல்லாருமே இருக்க போறாங்க. அப்போ நான் வந்து மிஸ் பண்ணிடுவேன், எனக்கு 10 சான்ஸ் வேணும் ஒரு கோலை போடுறதுக்கு அண்ணா முடிவு பண்ணாருன்னா அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. கிடைக்கிற சான்ஸ் அண்ணா அடிச்சே ஆகணும். இன்னைக்கு மெஸ்ஸி கேட்டில 90 மினிட்ஸ், எனக்கு தெரிஞ்ச ரொனால்டோ 90 மினிட்ஸ் ஆட போறது கிடையாது. ஐ டோன்ட் திங்க் ரொனால்டோ வில் பிளே. 60 நிமிஷம் 65 நிமிஷம் தான் எல்லா கேமும் ரொனால்டோ ஆட முடியும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நீ அண்ணாவுடைய வயசையே தாண்டி பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்னு இந்த வெயில், இந்த ஹியூமிடிட்டி, மெக்சிகோ சிட்டியோட ஆல்டிடியூட் டிஃபரன்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த வேர்ல்ட் கப்ல. அது வந்து யாருனாலையுமே 41 வயசு 42 வயசுல எல்லாம் பண்ண முடியாது.
நீ ஒரு அட்டாக்கரா இருந்தீனா சோ இல்லடா அது கிடைக்கிற மட்டும் சான்ஸ் இல்லடா போடணும். ஐ ஃபீல் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சான்ஸ் வரணும். அவங்களுக்கு எப்ப எக்ஸ்பீரியன்ஸ் வரும் இந்த மாதிரி ஆடுறதுக்கு. ஸோ ஐ ஃபீல் ம். அந்த கொன்சாலோ ராமாஸ் இல்ல வேற யாராச்சும் இருந்தாலுமே அவங்களுக்கும் இந்த ஸ்பெசிபிக் டோர்னமெண்ட்ல இந்த சுச்சுவேஷன்ல ஆடுறதுக்கான, ஏன்னா அடுத்தது இப்ப ரொனால்டோ அவர் ரிட்டையர் ஆயிட்டாருன்னா அடுத்தது யார் பாத்துக்கிறது அந்த ரோல்ல. ஸோ ஐ ஃபீல் இது ஒரு நல்ல ஸ்டெப்பிங் டவுன் பிளாட்ஃபார்மாவும் இருக்கும். இது 60 நிமிஷம் ஆடுனா சூப்பர், உங்க டாப் டியர் பர்ஃபார்மன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ரெஷ் லெக்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டர் பீப்புள்லாம் வந்துட்டு டேக் ஓவர் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அதான் பண்ண முடிக்கணும். அண்ணா ஹேஸ் டு ஸ்டெப் அப் பண்ணா கிடைக்கும். அண்ணா வந்து நாருன்னா அப்புறம் அவுட் தான். கடைசியா ஒரு கேள்வி, எல்லாரும் இதுதான் இங்க எதிர்பார்த்திருப்பீங்க. இப்போ வந்துட்டு அண்ணனும் வந்துட்டு இந்த வாட்டி வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டாருன்னு வை, மறுபடியும் அந்த டிபேட் வர்றா. நான் வந்து யாரு பெஸ்ட் இதெல்லாம் கேட்கல, மறுபடியும் அந்த டிபேட் வந்துட்டு புதஞ்சிருந்த ஃபைல்ஸ் எல்லாம் தோண்டி எடுத்துட்டு மடி எடுத்துட்டு வரலாமா, அது மட்டும் தான் நான் கேட்கிறேன். ஐ தாட் லாஸ்ட் வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் ஃபைனல்ல ஐ திங்க் நம்ம வாட்ச் எல்லாம் கூட பண்ணியிருந்தோம். அப்போ நான் கண்டிப்பா நான் சொன்னேன், அவ்வளவுதான் மெஸ்ஸி ஹஸ் அன்டவுட்டட்லி சிமெண்டட் ஹிஸ் பிளேஸ் as the greatest of all time நான் சொன்னேன். ஏன் சொன்னேன்னா ஐ ஃபெல்ட் அவங்க ரெண்டு பேருமே தேர் டன், அவ்வளவுதான். இனிமேல் வேர்ல்ட் கப்ஸோ இன்டர்நேஷனல் ஃபுட்பாலோ அதுக்கப்புறம் ஆட மாட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால நான் தான் சொன்னேன் ஐ செட் மெஸ்ஸி தான் அப்படின்னு சொல்லி. இப்போ மறுபடியும் இப்ப இவங்க வந்து இவர் வந்து ஜெயிச்சாங்க, போர்ச்சுகல் ஜெயிச்சாங்கன்னா அந்த மெட்ரிக்லயும் டை ஆயிருவாங்க. இப்ப கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நீ எப்படா நீ வந்து சொல்ல முடியும் ஒருத்தரை? நிறைய மெட்ரிக்ஸ் வச்சு ஜட்ஜ் பண்ணும். ஒன்னு த நம்பர் ஆஃப் ட்ரோஃபீஸ் தே ஒன், கோல்ஸ் தேவ் ஸ்கோர்ட், இம்பார்ட்டன்ட் கோல்ஸ் தேவ் ஸ்கோர்ட், எவ்வளவு 1000 மெட்ரிக் இருக்கு டிசைட் பண்றதுக்கு. அதுல ட்ரோஃபி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்ஸ், அதை யாருமே டினை எல்லாம் பண்ண முடியாது. பட் ட்ரோஃபி தான் ஒன்லி மெட்ரிக்கா அப்படின்னு கேட்டாலும் அது வந்து ஒரு டிபேட்டபிள் ஆன ஒரு கொஸ்டின். இப்ப நான் வந்து ஆமா ட்ரோஃபி முக்கியமான இது, நீ வந்து ட்ரோஃபி மட்டும் எல்லாம் வச்செல்லாம் கம்பேர் பண்ண முடியாதா? எத்தனையோ பிளேயர்ஸ் வந்து ட்ரோஃபியே இல்லாம முடிச்சிருக்காங்க. பட் அதுக்குன்னு அவங்க நல்ல பிளேயர் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமாடா நீயும் கேட்கலாம். அது ஒரு பயங்கரமான டிபேட்டபிள் மெட்ரிக். அது யாரு அவங்க முடிவு பண்றாங்களோ அதை பொறுத்தவன. ஆனா நீ மெட்ரிக்ஸ கொண்டு வந்து அட்லீஸ்ட் மெட்ரிக்ஸ்ல டை ஆச்சு பண்ணும்ல. இப்ப இவங்களும் ஒரு 10 ட்ரோஃபி இவங்களும் 10 ட்ரோஃபி அப்படின்னா அந்த ட்ரோஃபியே ஒரு என்ன மெட்ரிக் சொல்ல வர, கடைசியில மெஸ்ஸி தான் நீ சொல்றதெல்லாம் பொறுத்து பார்த்தா அப்படிதானே இருக்குது. மெஸ்ஸி தான் அதான் சொல்றேன். இப்ப என்னைய பொறுத்த அதான் நான் சொல்றேன், எனக்கு யார் பெட்டர்னு நான் கேட்கவே இல்லை. மறுபடியும் அந்த டிபேட் வருமான்னு தான் நான் கேட்கிறேன். ரொனால்டோ வர்ஸ் டு வின், அதுதான் நான் என்னோட கேள்வி. பட் ஐ ஃபீல் எஸ் டிபேட் வந்து ரெண்டு பேரும் கிளம்புற வரைக்கும் வந்துட்டே தாண்டா இருக்கும். யாரு டாக்கிங் பாயிண்ட் வந்துருச்சுல, இப்ப ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு, இங்க ஒண்ணுமே பேசுறதுக்கு இல்ல. இப்ப இங்கே ஒரு பாயிண்ட் வந்துருச்சுன்னா அப்ப அடிச்சுக்கிறது கரெக்டா இருக்கும்ல. சோ ஐ ஃபீல் இந்த வாட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இன்கேஸ் இஃப் போர்ச்சுகல் வின் தி வேர்ல்ட் கப். இதை சொல்லிட்டு அடுத்தது நம்ம வந்து இந்த பிரின்ஸ் ஆஃப் ஃபுட்பால்னு ஒருத்தர் வந்தாருங்க. பாக்குற எல்லாருக்குமே மறுபடியும் ஃபுட்பால் வந்து ஒரு லவ் பண்ண வச்சாரு. இவருதான், வேற யாரும் இல்லைங்க. இவர் இந்த கிளப்புக்கு ஆடக்கூடிய நம்ம நேமார் சாண்டோஸ் ஜூனியர். இவர் வந்துட்டு வரப்ப வந்துட்டு சென்சேஷன்ரா இந்த சாண்டோஸ் டீம் ஆடுறப்ப. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு கோல் அடிச்சப்போ அந்த பெஸ்ட் கோல் ஆஃப் தி இயர் அவார்ட்லாம் வின் பண்ணாரு. அப்படிதான் ஒரு லைம் லைட்டுக்குள்ளேயே வந்தாரு. இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ், ட்ரிக்ஸ்டர், ஜோகா பொனித்தோட கடைசியான ஒரு ஒரு ஆளு அவர் தான் இருந்தாரு. ஸோ பிரேசில் டீம்ல வந்துட்டு டாப் ஸ்கோரர், அஃப்கோர்ஸ் இஸ் த டாப் ஸ்கோரர் ஆஃப் த பிரேசில் நேஷனல் டீம். பெலேவே ஓவர்டேக் பண்ணி அண்ட் 13 மேட்சஸ், 3 வேர்ல்ட் கப்ல 13 மேட்சஸ்ல 8 கோல்ஸ் அண்ட் 4 அசிஸ்ட்ஸ். ஆப்வியஸ்லி இது ஒரு பயங்கரமான ரெக்கார்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒலிம்பிக்ஸ் வேற ஜெயிச்சு கொடுத்தாரு இவர் தான், வெரி வெல் ரிமெம்பர், பிரேசில் டீமோட. அது இல்லாம இவர் இன்ஜுரி ஆனதுனாலதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஜெர்மனியோட 7-1 தோத்து போனதுக்கான காரணம். அப்புறம் 2022 வேர்ல்ட் கப் அவ்வளவு நல்லாவே போல, எல்லாருக்கும் தெரியும். பட் 2014 பிரான்ஸ் பூட் அவார்ட் வின் பண்ணாரு. அண்ட் பிரேசில் டீம்ல இஸ் ஆல்மோஸ்ட் லைக் காட். அஃப்கோர்ஸ் ஏன்னா அவர் தான் ஹையஸ்ட் கோல் ஸ்கோரர் அண்ட் டாப் 10 ஆல் டைம் கோல் ஸ்கோரர்ஸ் இன்டர்நேஷனல் ஃபுட்பால்லையும் அவர் இருக்காரு. பட் அகேன் இந்த பிரேசில் டீமை வந்துட்டு லிட்டலி அந்த ஒரு பீக் ரொனால்டோ நசாரியோ ரொனால்டினியோ டைம்க்குலாம் அப்புறமா மறுபடியும் ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எடுத்துட்டு வந்தது கண்டிப்பா நேமார், பிரைம் நேமாரோட ஃபுட்பால் தான். அவ்வளவு அற்புதமா இருக்கும். சும்மா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து பார்த்தாலுமே ஒரு எக்ஸைட்டிங்கா ஆக்குனார் ஃபுட்பாலை. மறுபடியும் ஒரு சிஸ்டமேட்டிக்கா ரோபோட் மாதிரி இப்ப இருக்கிற மாதிரி பார்க்காம ஒருத்தர் வந்து இண்டிவிஜுவலா வந்து தனித்துவமா தெரிவாரு, இவர்கிட்ட பால் கட்டுறதா கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கும்ன்ற அளவுக்கு ஒரு ஃபுட்பால் ஆடினாரு. அதுக்கே ஒரு பெரிய நன்றி சொல்லிருக்கணும். இந்த வேர்ல்ட் கப் வரப்ப பாவண்டா அவரே வந்து பாதி கிரச்சஸும் எல்லாத்தையும் புடிச்சிட்டு ஒத்த கால தான் வராரு இந்த டோர்னமெண்ட் ஆடி ஆகணும்னு. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு இந்த வேர்ல்ட் கப் வரத்துக்கு. நிறைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போட்டு, ஏன்னா ரெலிகேஷன் சைட்ல இருந்தாங்க சான்ட்ராஸ், அப்படி இருந்த சைட ஒரு வழியா வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டு வர வச்சு அண்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போட்டு செலக்ட் ஆயிருக்காரு.
பட் அகைன் வந்த உடனே வந்துட்டு இந்த 2 ஃப்ரெண்ட்லிஸ் ஆட முடியல. ஃபர்ஸ்ட் கேமும் மோஸ்டா மிஸ் பண்ணிடுவன்ற அளவுக்கு போயிருக்குது காஃப் இன்ஜுரினால. பட் ஸ்டில் நேமாஸ் ஆரா இஸ் டிஃப்ரெண்ட். அவர் இந்த வேர்ல்ட் கப்ல எடுத்துட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் நேமாஸ் வேர்ல்ட் கப் லெகசி ரொனால்டோ மெஸ்ஸி அளவுக்கு நிறைய பெருசா 5 வேர்ல்ட் கப்ஸ் இல்லைனாலும் ஒரு 3 வேர்ல்ட் கப்ல வந்துட்டு ஹவுஸ் ஹோல்ட் நேமா மாறிடுச்சு. ஸோ இந்த வேர்ல்ட் கப்ல வந்து நேமார் என்ன ஹவுஸ் கோயிங் மறுபடியும் பாக்குறதுக்கு சந்தோஷமா லாஸ்ட் மினிட் இன்க்ளூஷன். அதை நான் வந்து போன வீடியோல சொல்லிட்டேன்டா, வாட் மை ஃபீலிங்ஸ் வித் நெய்மார்ஸ் இன்க்ளூஷன். எனக்கு வந்து அது பெரிய லெவல் எனக்கு தோணுது. ஆனா ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி ப்ரூவ்ட் ராங். இப்ப வந்து நம்ம ரொனால்டோ பத்தி பேசணும், வேர் ஹி ஹாஸ் டு வின்னு. பிரேசில் கூட சடனா மேப்லயே இல்லாத ஒரு நேஷனா போயிட்டாங்க. எப்படிப்பட்ட இருந்த ஒரு நேஷன் ஃபுட்பால்ல வந்து நீ அதாவது பிரேசில நம்ம எப்படி பேசணும்னா, நீ பிரேசிலோட ஸ்ட்ரீட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா கூட ஒரு 60 வயசு ஆளு கூட வந்துட்டு இது பண்ணிட்டு போவார், பாலை வச்சுட்டு ட்ரிக்ஸ் காமிச்சு போவார். அதுவும் பேவ்மெண்ட்ல நீ போய் பாத்தீங்கன்னா வந்து ட்ரிக்ஸ் காமிச்சிட்டு இருப்பாங்க. யாரையா நீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபுட்பால் கிரேசியான ஒரு நேஷன் பிரேசில். ஓகேவா, நீ சொன்ன நேம்ஸ் ரொனால்டோ, ரொனால்டீனியோ, காக்கா, இந்த மாதிரி எத்தனை நேம்ஸ் நம்ம சொல்லிட்டே போலாம் பிரேசில் ஃபுட்பால்ல. அப்படி இருந்த அந்த ஒரு ஜெனரேஷன்லாம் போனதுக்கு அப்புறம் நெய்மார் பிகேம் நெய்மார் தாண்டா அடுத்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு நேமா வந்துட்டு இருந்தாலும் எதுவுமே நம்ம வந்து என்னடா அது இப்படி அடி வாங்கியிருக்கோம் ஜெர்மனி கூட, போன வேர்ல்ட் கப் ஆடுறா பயங்கர டிசப்பாயிண்டிங்க. எனக்கு இன்னுமே அந்த நியூஸ்ல பிரேசிலோடைய அந்த பஸ் கிளம்பி போற ஃபுட்டேஜ் கூட எனக்கு ஞாபகம் இருக்குடா, அவங்க எப்படி அது கிளம்பி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படிப்பட்ட ஒரு நேஷன்ல வந்து நீ இன்னுமே ஒரு டான்ஜிபிளான ஒரு ஃபைனல் கூட போகல அப்படிங்கிற ஒரு இதுல வந்துட்டு அகைன் மறுபடியும் உனையதான் பார்ப்பாங்க. நெய்மார் என்னை எப்படியாச்சும் கொண்டு போய் இது பண்ணு, நெய்மார் எங்களை எப்படியாச்சும் கொண்டு போய் இது பண்ணுவி, உன்னோட வேலைனால எங்களை அங்க எப்படியாச்சும் கொண்டு போய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆட்டோமேட்டிக்கா அவர் மேல வந்துருது. அவன் பண்றானோ இல்லையோ, ஆனா அவன் மேல வந்துருது. இப்ப பாரு 3 வீக்ஸ் இன்ஜர்ட், இப்ப எத்தனை கேம் மிஸ் பண்ணுவான் அப்படிங்கறதே தெரியல. வந்து இப்ப நான் போன வீடியோ நான் ஏன் சொன்னேன், எனக்கு அந்த இதுவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இஃப் ஹி கம்ஸ் அண்ட் பிளேஸ் 70 நிமிஷம் 80 நிமிஷம் எல்லா கேமு, சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன், எங்கேயோ ஒரு மேனை பீட் பண்ணி ஒரு கிராஸ் உள்ள போடுறது, இல்ல அவுட் ஆஃப் த வேர்ல்டு எங்கேயோ இருந்து ஒரு ஷாட் எடுத்து ஒரு கோல் அடிக்கிறது, அந்த மாதிரி பண்ணாலே ஓகே. என்னடா நீங்களாம் நினைச்சீங்க இங்க பாடுறா நான் வந்து பண்ணி காமிக்கிறேன் பாடுறா அப்படின்னு பண்ணாருன்னா அவனை பத்தி பேசின எல்லாத்தையுமே எல்பி ப்ரூவ் பண்றாங்க, இன்க்ளூடிங் மீ. அதை நான் சொல்றேன். ஆனா அதை நான் பார்க்கணும்ல, அதை நம்ம எதிர்பார்க்கறதுக்கு தான் அவரை ஸ்குவாட்ல எடுத்திருக்கோம். ஆனா அது நடக்கலன்னா அப்ப எதுக்குடா ஸ்குவாட்ல எடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி திருப்பி வரதானே செய்யுது. அதனால வி வாண்ட் டு சி. இப்ப நீ சொன்ன பாரு ட்ரிக்ஸ்டர், பயங்கரமா ஃபுட்பால லைவ்லியா எக்ஸைட்மெண்டோட வச்சிருக்கிற ஒன் ஆஃப் த வெரி வெரி ஃபியூ ஃபுட்பாலர்ஸ் தட்ஸ் லெஃப்ட். அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டோம் நம்ம. ஆனா அப்படி பண்ணாரு நமக்கே நம்ம சீட்ல இருந்து நெய்மாரா அப்படின்னு நம்ம எந்திரிக்க மாட்டோமா? எல்லாரும் நம்ம பார்க்கணும் தானே இருக்கோம், ஆனா நடக்குமாங்கிறது தெரியலையே. அது கரெக்ட் தான். பட் ஐ ஃபீல் அதான் நான் இப்போ மோஸ்ட் ரீசெண்டா வந்துட்டு இப்போ இந்த ஈஜிப்ட் பிரேசில் கேமே பார்த்தேன். அந்த கேம்ல வந்துட்டு மிட்ஃபீல்ட்ல வந்துட்டு ஒரு கிரியேட்டர் இல்ல, ஃபார்வர்ட்ல ஒரு ஃபினிஷர் இல்ல. ஃபினிஷர் அசன் ஈகோர்த்தியாக ஆடினா பட் அந்த அளவுக்கு அவன் ஃபினிஷ் பண்ணல. ஸோ ரெண்டு கேப்பையும் ஃபில் பண்றதுக்கான ஒரு மெயின் செஸ் பீஸா ஐ ஃபீல் நேமாரா இருக்க முடியும் இந்த வேர்ல்ட் கப்ல. நீ ஒண்ணுமே இல்லை, நீ வந்துட்டு பெருசா கோல் போடணும் இல்ல இது வேற ஏதாவது பண்ணணும்னு அவசியம் இல்லை. யார் ரோல் எனக்கு தெரிஞ்சு நேமார் வந்த உடனே ஹை பேஸ் ஆடின வினிஷியஸோ சரி, அந்த சைட்ல ரஃபீனியா, 2 பேரையும் நீ அன்லாக் பண்ணி விடுவோம். அவ்வளவுதான் உங்களோட வேலையை. ப்ராப்பர் கீ பாஸஸ் உங்க ட்ரிக்கரியை வச்சுட்டு நீ அவன் 2 பேரும் அன்லாக் பண்ணா போதும். பறக்குறானுங்க. வினிஷியஸ் தான் போனீங்க பறந்துட்டு இருந்தான் லிட்டலி, அவனும் ரஃபீனியா. பட் 2 பேரும் ஃபினிஷ் பண்ண முடியல. ஸோ ஐ ஃபீல் அங்கதான் வந்துட்டு நேமாரோட எக்ஸ்பர்டீஸ், அவரோட அட்வைஸாவே இருக்கணும். அந்த டீம்ல வந்துட்டு இந்த பொசிஷன்ல இப்படி ஆடுறான்னு அவங்க அட்வைஸ் கொடுக்கணும். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தேட் அவரோட த்ரூ பால்ஸ் வச்சு அன்லாக் பண்ணலாம். பட் ஐ ஃபீல் இதுதான் வந்து அவரோட பெஸ்ட் அண்ட் லாஸ்ட் சான்ஸா இருக்க முடியும். இன்னொரு நல்ல ஸ்டார்ட் என்ன சொல்லணும்னா, நேமார் ஆடின எல்லா நாக் அவுட் கேம் ஃபார் பிரேசிலியா ஒரு கோல் போட்டிருக்காரு. எல்லாருக்குமே தெரியும் நாக் அவுட் கேம்ல கோல் போடுறதா இருக்கிறதே ஹையஸ்ட் ப்ரெஷர் ஃபார் எனி ஃபுட்பாலர். அப்படிப்பட்ட கேம்ஸ்லயே இஸ் ஆல்வேஸ் ஸ்டெப்ட் அப், ஆல்வேஸ் பெர்ஃபார்ம். ஸோ நேமாரோட ஆறா நான் சொன்னது வந்துட்டு உண்மையிலேயே இருக்குதுடா, அதெல்லாம் நம்ம வந்து டின்னையே பண்ண முடியாது. இந்த வாட்டியும் அந்த அவர் எக்ஸிக்யூட் பண்ணாருன்னா பயங்கரமாவே இருக்கும். பட் ஐ ஃபீல் இந்த வாட்டி வந்துட்டு ஃபுல்லி ஃபிட்டா ஜஸ்ட் ஃபார் த ஃபேன்ஸ் பாக்குறதுக்காகவே ஒரு ஃபுல்லி ஃபிட்டா இருந்து இந்த டோர்னமெண்ட்ல ஆடினாலே ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மத்தபடி நீ சொன்ன அர்ஜென்டினா ஃபேக்டர் பிரேசிலுக்கு இருக்குடா, செம்ம சப்போர்ட் வரும் இந்த வருஷம். அவங்களுக்கும் அதே மாதிரி செம்ம சப்போர்ட். பிரேசிலோட சப்போர்ட் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. உலகம் ஃபுல்லா டிராவல் ஆகிற ஃபேன்ஸ் அவங்க அர்ஜென்டினா மாதிரியே தான். இந்த வருஷம் அவங்களுக்கும் இன்சேன் சப்போர்ட் இருக்கும். ஹோப்ஃபுல்லி தே யூஸ் இட், தே சேனலைஸ் இட். ஒரு ப்ராப்பர் செமி குவார்டர், செமிஸ், ஃபைனல்ஸ் எல்லாம் போனாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் பிரேசில். பார்ப்போம்.
ஆமா. சோ அப்படியே வந்து அடுத்தது போவோம். இந்த லிஸ்ட்ல வந்து நம்ம 3 பேர் சொன்னதுமே வந்து ஒருத்தர் வந்து MLS ஆடுறாரு, ஒருத்தர் வந்துட்டு பிரசீலியன் லீக்ல ஆடுறாரு, இன்னொருத்தர் வந்துட்டு சவுதிக்கு போயிட்டாரு. ஆனா அடுத்த ஒருத்தர் ஆட போறாருங்க. அவருக்கும் 41 வயசு ஆகுது. ஆனா இன்னுமோ யூரோப்ல அதுவும் டாப் மோஸ்ட் டீம் சாம்பியன்ஸ் லீக்ல ஆடக்கூடிய டீம்ல ஆடிட்டு இருக்க லூகா மாட்ரிச், த மிட்ஃபீல்ட் மாயஸ்ட்ரோ, the most insane incisive passer in the current football, and Real Madrid's legend, and of course Croatia's legend. இவர் வந்துட்டு எப்பயோ ரிட்டையர் ஆயிடுவார் நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஸ்டில் இஸ் பின் கிவிங் த டாப் டியர் பர்ஃபார்மன்சஸ் ஃபார் இயர்ஸ் ஆஃப்டர் இயர்ஸ். முக்கியமா என்னன்னா, நான் சொன்ன மாதிரி இன்னுமா டாப் டியர் யூரோப்பியன் கிளப்புக்கு ஆடி இருக்காருங்க. பிளஸ் இதுதான் அவரோட கடைசி வேர்ல்ட் கப்பா இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய எல்லாம் சான்ஸ் எல்லாம் இல்ல, இதுதான். இதுக்கு மேல நீ வந்து இந்த பர்றா குரோவேஷியாலாம் வந்துட்டு ஐ திங்க் செமிஃபைனல்ஸோ ஃபைனல்ஸ் கிட்ட வந்தாங்க ரீசெண்டா அந்த வேர்ல்ட் கப்ஸ்ல. சோ 2018 ஐ கெஸ். ஆமா. சோ அந்த வேர்ல்ட் கப்லாம் யாருமே எதிர்பார்க்கல. அந்த மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. பட் இவரும் வந்துட்டு ஒரு 4 வேர்ல்ட் கப் ஆடிருக்காருங்க, 19 மேட்சஸ். அப்கோர்ஸ் மிட்ஃபீல்ட்றதுனால இது 2 goals and 1 assist தான். பட் ஸ்டில் இஸ் பீன் இன்ஸ்ட்ருமெண்டல் ஃபார் திஸ் டீம். அண்ட் தேர்ட் பிளேஸ் பினிஷ் ஆக்சுவலா 2022ல. சோ அதுதான் அவங்களோட பெஸ்ட் பினிஷ். அதுக்குமே வந்துட்டு இவர் தான் இன்ஸ்ட்ருமெண்டலா இருந்தாரு. அண்ட் 2018ஓட கோல்டன் பால், அதாவது பெஸ்ட் பிளேயர் அவார்ட் வின் பண்ணிருக்காரு. அப்புறம் அதே வருஷத்துல 2018ல பேலன் டோரை வின் பண்ணிருக்காரு. சோ வந்துட்டு இவருக்கும் வந்துட்டு குறைச்சலே இல்லைங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம போடுறதுல கண்டிப்பா தகுதி பெற்றவர் தான் ஒரு லூகா மாட்ரிச். சோ இந்த வாட்டி குரோவேஷியா கிட்ட ஆப்வியஸ்லி பெருசா எதிர்பார்ப்பு இருக்காதுடா. பட் ஸ்டில் ஒன்ஸ் மோர் இந்த மிட்ஃபீல்ட் நம்ம 3 பேருமே பேசணும். முன்னாடி வந்து அட்டாக்கர்ஸ் வச்சுப்போம். அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மிட்ஃபீல்டர் இவர் தான். ஸோ இவரோட கடைசி டோர்னமெண்டா இருக்க போது லூகா மாட்ரிச் இம்பாக்ட் ஆன் வேர்ல்ட் கப் அண்ட் ஃபுட்பால் எப்படி பாக்குறீங்கன்னா, கண்டிப்பா வேர்ல்ட் கப்ல இருக்கும். ஏன்னா குரோவேஷியான்ற ஒரு டீம் வந்து இப்ப எல்லாருக்கும் தெரிய வருதுன்னா, அவரை மாதிரி ஒரு 2-3 பேர், அவரு அர்னாட்டோவிச், மான்சுகிச் இவங்கெல்லாம் வந்துட்டு ஆடுனதுனால நம்மளுக்கு தெரியும். So what do you think of Luka Modric? நீ சொன்ன இப்ப ஸ்டார்ட் தாண்டா, பேக் டு பேக் வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ் ஃபார் அ நேஷன் லைக் குரோவேஷியா. அதுவே வந்து மேசிவ் அச்சீவ்மெண்ட்ரா. நீ வந்து எவ்வளோ ஃபுட்பாலிங் நேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க, லைக் ஹியூஜ் ஃபுட்பாலிங் நேஷன்ஸ். நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இட்டலியெல்லாம் நம்ம பேசவே இல்லை. தேவ் நாட் குவாலிஃபைட் ஃபார் த லாஸ்ட் 3 வேர்ல்ட் கப்ஸ். அந்த மாதிரி ஒரு நேஷன்லாம் இருக்கும்போது குரோவேஷியா மாதிரி ஒரு நேஷன் பேக் டு பேக் செமிஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. அதுவே ஐ மீன் இதை வந்து யாருமே அதை பத்தி பேசுறதே இல்ல பெரிய லெவல்ல. மற்ற நேஷன்ஸ் எல்லாமே ஹைப் பண்ற அளவுக்கு பேக் டு பேக் செமிஃபைனல்ஸ் ஃபார் குரோவேஷியாலாம் வந்து ஹியூஜ் அச்சீவ்மெண்ட் அவங்களுக்கு வந்து. அண்ட் அவங்களோட ஸ்குவாடை வந்து நம்ம வந்து அவ்வளோவா பேசல நம்ம மீதி பண்ண 2 வீடியோஸ்ல எல்லாம். பட் ஒன்ஸ் அகெயின் அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் அகெயின் வெரி வெரி ஓல்டு. அவங்க அந்த அந்த ஒரு பீக் எல்லாம் தாண்டி இருக்கிற பிளேயர்ஸ் தான் வந்து அவங்களோட நேஷன்ல இருக்காங்க. பட் ஒன் திங் அவங்களுடைய இது என்னன்னு பார்த்தோம்னா, அந்த டுகெதர்னஸ். யாருக்கும் பெரிய லெவல்ல நான் தான் அச்சீவ் பண்ணணும், என்னோட நேம் தான் நிலைச்சு நிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் எல்லாம் யாருக்குமே கிடையாது அந்த நேஷன்ல. எப்படியாச்சும் மறுபடியும் டுகெதரா இருந்து மேக்சிமம் நம்ம வந்து எவ்வளவு அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட விளையாடுற ஒரு ஃபுட்பால் நேஷன் குரோவேஷியா எப்பவுமே. அதனால இந்த வருஷமும் ஐ ஓன்ட் பி சர்ப்ரைஸ்ட் மறுபடியும் ஒரு குவார்டர் ஃபைனல் வரைக்கும் வந்தாங்களோ இல்ல மறுபடியும் நம்மள சர்ப்ரைஸ் பண்ற அளவுக்கு டீப்பா போனாங்களோ நம்மளுக்கு வந்து அது ஒரு ஆட்சேபனையே கிடையாது. ஆனா லுக்கிங் அட் லூகா மாட்ரிச் as a கரியர், நீ வந்து டாட்டனம்ல இருந்து ஃபர்ஸ்ட் சீசன் ரியல் மேட்ரிட் போகும்போது நம்ம வந்து த ஃபிளாப் ஆஃப் த சீசன் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் மேட்ரிட் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் அவனை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஏன்னா அவனை வந்து ஒரு 45 மில்லியனுக்கும் என்னமோ அப்போ வாங்கினாங்க. நான் சொல்றது 2011-12 என்னமோ அந்த மாதிரி டைம்ல. அந்த எக்ஸாக்ட் இதான் வேர்டு, திஸ் இஸ் பின் த ஃபிளாப் சைனிங் ஆஃப் த சீசன் சொல்லிட்டு லூகா மாட்ரிச்சை போட்டாங்க. அங்கிருந்து மேல வந்து நீ சொன்ன பிளாலண்டாரு, இந்த செமிஃபைனல்ஸ் எல்லாமே பயங்கர இன்ஸ்ட்ருமெண்டலா ரியல் மேட்ரிடுக்கு மோர் தென் அ டெக்கேட் எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்டலா இருந்திருக்கான். த சேம் வித் இது நேஷனல் லீக்ல, FIFA வேர்ல்ட் கப்ஸ்ல அண்ட் நேஷன்ஸ் லீக் வாட்எவர் எல்லாமே பண்ணது, யூரோஸ்ல. ஸோ வாட்எவர் இஸ் டன் அண்ட் இட்ஸ் பீன் அ மேட்ச். நீ சொன்ன மாதிரி வந்தா 3 அட்டாக்கர்ஸ், 1 மட்டும் நம்ம வந்து மிட்ஃபீல்டரா எடுத்து போட்டிருக்கோம். அதுவே எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம வந்து குறிக்குது லூகா மாட்ரிச்சை பத்தி. ஸோ ஃபைனலா வந்து நீ சொன்ன ஸ்டாட்ஸ் எல்லாம் தாண்டி வாட் கேன் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் லூகா மாட்ரிச் இந்த வேர்ல்ட் கப்ல? ஆமா, ஐ ஃபீல் இந்த வாட்டி அவர் கொஞ்சம் அட்டாக்கிங்கா தான் ஆடுவார். ஐ ஃபீல் பிளே அண்ட் அட்டாக் ஃபுல் 90 minutes ஆட முடியாது தான். ஐ ஃபீல் அகெயின் இவருமே வந்துட்டு ஒரு 60 to 70 minutes ஆடிட்டு இல் பி ரொட்டேட்டிங். ஆனா அதுதான் இந்த டீமுக்கும் தேவை. ஐபிஎஸ் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேற யாராச்சும் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டோம்.
ஐ ஃபீல் இது அவரோட அட்டாக்கிங் டெம்போ படியே தான் ஆடுவாரு, நல்லா தான் இருக்கும் அவரோட பாக்குறதுக்கு. அண்ட் ஐ ஃபீல் இவங்க வந்து நாக் அவுட்ஸ் வரைக்கும் போவாங்க. ஸோ இவரோட லைக் அந்த அளவுக்கு வந்துட்டு இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும்னு தான் நம்புறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி வில் கெட் டு see the பெஸ்ட் வெர்ஷன் ஃபார் ஒன் லாஸ்ட் டைம் இந்த வேர்ல்ட் கப்ல. பட் அகைன் இப்ப நான் ஒரு கடைசி கேள்வி உனக்கு என்ன கேட்கணும்னா, இப்ப நம்ம பேசுன இந்த 4 பேர்ல வந்துட்டு யார் ஃபர்தஸ்டா அந்த டோர்னமெண்ட்டுக்கு போவான்னு நினைக்கிறேன் அந்த டீம்? டேய் நீ பதில் சொல்றா, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு எஸ்கேப் ஆகுறதுதான் ஏன் வேலை, அதனால தான் உனக்கு இந்த என்னைய கேள்வி. கேட்டி விட்டு மாட்டி விட்டு போயிடுறான். See, I don't know why, man, but I just feel இந்த வருஷம் வந்து there is something with that Portugal side. அதனால இந்த 4 பேர்ல I feel மேக்சிமமா போறது போர்ச்சுகலா இருக்கும். அப்படி போர்ச்சுகலா இருந்தா அண்ணனா இருக்கும். ஆனா அந்த போர்ச்சுகலே மேக்சிமமா போறதுக்கு அண்ணனோட ஹெல்ப் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த ஹெல்ப் அண்ணன் கொடுப்பாராங்கிறதா எனக்கு சந்தேகமா இருக்கு. கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். ஆனா I just feel out of these 4 போர்ச்சுகல் தான் மேக்சிமமா போவாங்கன்னு என்னோட நம்பிக்கை. சூப்பர், நானும் அதான் நினைக்கிறேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஐ திங்க் நாங்க நிறைய பேர் பேச ஆப்வியஸ்லி கேட்கலாம், என்ன ப்ரோ இவரை பத்தி பேசலாம் அவரை பத்தி பேசலாம் நீங்க சொல்லலாம், நிறைய பேர் இருக்குது. பட் இந்த எபிசோட்ல முக்கியமா நாங்க ஒரு 4 பேர் மட்டும் சூஸ் பண்ணியிருக்கோம். நாங்க யாராவது மிஸ் அவுட் பண்ணியிருந்தோம்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, அதையும் பார்ப்போம். நாங்க மோஸ்டா என்ன சொல்றோம்னா கெவின் டெ ப்ரூய்னோட லாஸ்ட் வேர்ல்ட் கப்பா இருக்கலாம், கர்ட்வா, இந்த மாதிரி நிறைய பிளேயர் சொல்லலாம். நிறைய பிளேயர்ஸோட லாஸ்ட் வேர்ல்ட் கப்டா ஒரு லிஸ்டே இருக்கும்ல, எத்தனை எக்ஸாக்ட்லி நமக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தெரியறதுக்கு. ஸோ நீங்க முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல போடுங்க.